வணக்கம். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட ரவுண்டு 3 ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் நாளைக்கு அக்டோபர் 6 ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 9 வரைக்கும் நடக்க போகுது. இதில் பல பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த ரவுண்டு 3ல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த ரிசைனிங் டேட்டு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் காலேஜ் கிடைச்சவங்க ரிசைன் பண்ணுற கடைசி டேட்டு அக்டோபர் 9 மதியானம் 2 மணி வரைக்கும் நீங்கள் ரிசைனிங் லெட்டரை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டு ரிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் குழப்பம், சார் நாங்கள் ரிசைன் பண்ணணுமா? 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் எங்களுக்கு காலேஜ் கிடச்சிச்சு, நாங்கள் போய் ரிசைன் பண்ணிட்டு தான் ரவுண்டு 3க்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. யார் யாரெல்லாம் ரிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் இங்கே சொல்ல போகிறேன். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது வேக்கன்சி. தமிழ்நாட்டில் எப்படி வேக்கன்சி வரப்போகுது? 7.5 ரிசர்வேஷனு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கெல்லாம் எவ்வளோ சீட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு வரப்போகுது. ஏன்னா யார் இருப்பாங்க? இது வரைக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டே வாங்காத மாணவர்கள் பல பேர் இருக்காங்க. குறிப்பாக நிறைய மாணவர்கள் சீட்டு கிடைச்சிட்டு, கொஞ்சம் பேர் சீட்டு கிடைச்சிட்டு எப்படி இருக்காங்கன்னா, அங்கேருந்து மாறணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி அந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து வேறு காலேஜுக்கு நாங்கள் மாறணும். இப்போ 3rd ரவுண்டில் மாற போகிறோம். எப்படியெல்லாம் நாங்கள் கரெக்டாக 3rd ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமெல்லாம் இருக்குது. ஸோ ரீஅலாட்மெண்ட் போகையில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா, இப்போ இந்த 3rd ரவுண்டில் உங்களுக்கு எந்த சீட் அலாட் ஆகுதோ அதுதான் இறுதியானது, உறுதியானது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரே வேக்கன்சி பக்கமே போக முடியாது. சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா, சீட் அலாட் ஆகலை, நீங்கள் ஸ்ட்ரே வேக்கன்சிக்கு போகலாம் கடைசி ரவுண்டுக்கு. சரி வாங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய பேர் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க. அப்பப்போ அப்டேட் மாறிட்டே இருக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு. நீங்கள் அந்த அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 நமக்கு காலையில் 10 மணிலேருந்து, அதாவது 9 அக்டோபர் 9 ஈவினிங் 5 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் நடக்குது. யார் யாரெல்லாம் இதில் கலந்துக்கலாம்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதிட்டு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியானுச்சு பார்த்தீங்களா? அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கணும். இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணலாம். நீங்கள் சீட்டு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை, கிடைச்சிருந்துச்சு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து மாறணும், தாராளமாக எல்லாருமே கலந்துக்கலாம். நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ண மறந்துட்டேன் சார், நான் அப்ளை பண்ணியிருக்கலாம் போல இருக்குது, ஒரு 1000 ரூபாய்க்கு அப்போ யோசிச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண வேணாம்னு நாங்கள் விட்டுட்டோம். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஏன் நான் அப்ளை பண்ண அந்த மாதிரி வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்னென்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நிறைய சீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த என்ஆர்ஐ சீட்டு, மைனாரிட்டி சீட்லாம் வருது. அதனால நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரேங்க்கில் உள்ளவங்களும் கலந்துக்கலாம். நமக்கு எப்படி வேக்கன்சி வர்றதை பொறுத்து தான். வேக்கன்சி வரட்டும், எப்போ வருங்கிறத நான் சொல்கிறேன். எப்போ நமக்கு வேக்கன்சி வரும்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசைனிங் டேட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 மதியானம் 2 மணி வரைக்கும் நம்ம அந்த ரிசைனிங் லெட்டரை எடுத்துகிட்டு காலேஜில் போய் ரிசைன் பண்ணிக்கலாம். 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் காலேஜ் கிடைச்சவங்க அவங்க எதுக்கு ரிசைன் பண்ண போகிறாங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நமக்கு அந்த வேக்கன்சி அக்டோபர் 9 பிறகு தான் நமக்கு கண்டிப்பாக வேக்கன்சி வரும். காரணம் என்னென்னா, எல்லாரும் யார் யாரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்களோ அந்த சீட்டெல்லாம் பார்த்து பொறுமையாக நமக்கு வேக்கன்சி கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த ரிசைனிங் டேட்டு தள்ளி போணுச்சுன்னு வச்சுங்களேன், வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுற டேட்டும் தள்ளி போகும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கம் டு த பாயிண்ட். இந்த டேட்டில் எல்லா மாணவர்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸை முடிச்சிடலாம். பேமெண்ட்டா யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 500 ரூபா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இங்கே. அது இல்லாமல் செக்யூரிட்டி டெபாசிட்டா இந்த ப்ரைவேட் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, SF காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கெலாம் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 30,000 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அதே போல் 1 லட்ச ரூபா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பே பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் பண்ணவே இல்லை சார், இப்போ புதுசாக பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 30,000 ரூபா பே பண்ணிவிட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இப்போ ட்ரை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா பே பண்ணி உங்களுக்கு இங்கே ப்ரெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்குங்கிறனால இப்போயும் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணிட்டேன், பண்ண தேவையில்லை. பேமெண்ட்டே பண்ணலை, இப்போ தான் புதுசாக உள்ளே வர்றேன், பண்ணலாம். ஓகே,
உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சி எப்படியெல்லாம் வரப்போகுது, நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 100 சீட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர் காலேஜில் வராமல் இருக்குது. அதை நம்ம என்எம்சி ஆட் பண்ணியிருந்தாங்க, இன்னும் வரல. அதே போல் சுவாமி விவேகானந்தாவில் ஒரு 50 சீட்டு, அதுவுமே இன்னும் வராமல் இருக்குது. ப்ளஸ் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, என்ஆர்ஐ சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, இது எல்லாத்தையும் நாங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய சீட்டு நமக்கு தமிழ்நாட்டில் வேக்கன்சியில் வரதான் போகுது. நிறைய சீட்டு வரும். ஆனால் மார்க், கட் ஆஃப் மார்க் குறையுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் இறங்கி வரும். ரொம்ப கஷ்டம் இறங்கி வர்றது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரே மார்க்கில் பல பேர் இருக்காங்க. ஒரே மார்க்கில் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட மேனேஜ்மெண்ட் கோட்டா, எம்பிபிஎஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட க்ளோசிங் அந்த மார்க்குங்கிறது 420 இருக்குது. அதுக்கு கீழே எவ்வளோ வரப்போகுதுங்கிறது தெரியல. ஸோ ஒரு 400 வரலாம், அதுக்கு கீழே போகுமாங்கிறது, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நீங்கள் இந்த 3rd ரவுண்டுங்கிறது ஃபைனல் ரவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம சார் நான் இங்கேருந்து அங்கே மாறணும், அங்கேருந்து இங்கே மாறணும், இப்படிலாம் நீங்கள் போக முடியாது. இது வரைக்கும் நீங்கள் 1வது ரவுண்ட்லேருந்து இங்கே மாறி இருப்பீங்க, அங்கேருந்து இங்கே மாறி இருப்பீங்க. எங்கேயும் இனிமேல் நீங்கள் மாற முடியாது. உங்களுக்கு 3rd ரவுண்டில் எது கிடைக்குதோ அதுதான் ஃபைனல். ஓகே, இப்போ இதுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல, ரிசைனிங், அந்த ரிசைன் பண்ணுற டேட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, அக்டோபர் 9 ரிசைன் பண்ணிக்கலான்னு. 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க, அது எதுக்காக சொன்னாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொன்னாங்க? ஆல் இந்தியா கோட்டாவில் 3rd ரவுண்டு நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் எப்போ வரப்போகுது? அக்டோபர் 8 வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஆல் இந்தியா கோட்டாவோட அந்த ரவுண்டு 3 ரிசல்ட்டு அக்டோபர் 8 வராமல் தள்ளி போணுச்சுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டோட ரிசைனிங் டேட்டும் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அவங்க தள்ளி 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 போக போக இங்கே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிவு பண்ணி ஆகணும். வேற வழியே இல்லை, தப்பிக்கவே முடியாது. அவங்க சொல்கிறதே இவங்க கேட்டு தான் ஆகணும். அதனால் அங்கே எம்சிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டேட்டு நமக்கு ரிசைனிங் டேட்டு அக்டோபர் 9, அங்கே ரிசல்ட்டு அக்டோபர் 8. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோவில் நான் திடீர்னு மாறினா நான் கண்டிப்பாக அப்டேட் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஏன் சார் அது தள்ளி தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னா, அங்கே வேக்கன்சியை இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க ஆல் இந்தியா கோட்டாவுக்கு. அதனால் கொஞ்சம் தள்ளி போணுச்சுன்னா இங்கேயும் தள்ளி போகலாம். அது ஏன் சார் ரிசைனிங் டேட்டு இங்கே தள்ளி போகும்னு சொல்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் இப்போ ஆல் இந்தியா கோட்டாவில் போய் இப்போ நிறைய வேக்கன்சி, நமக்கு அவ்வளோ வேக்கன்சி கொட்டி கிடந்துச்சு. அந்த கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போகிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. ரொம்ப கம்மியான மார்க்கில் உள்ளவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சார் பேமெண்ட் ஆனாலும் பரவாயில்ல சார், சீட்டை எடுத்துருவோங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் சார், இனிமே பொறுமையாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லாங்க, அந்த மாதிரி போகிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே சீட்டு கிடைச்சிருச்சுன்னா, இங்கே ஒரு வேளை சில மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜில் இங்கே சேர்ந்துருக்கலாம். அவங்க போய் இப்போ ரிசைன் பண்ணிக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இந்தியா கோட்டாவில் போய் நான் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு ரிசைன் பண்ணி ஆகணும்ல. எந்த ஒரு அதாவது ஒரு ஃபைனும் இல்லாமல் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு சீட்டை ஜாயின் பண்ண சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு அக்டோபர் 9 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். இது இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு ஒரு குழப்பம். சார் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு சீட்டை ரிசைன் பண்ணால் தான் 3rd ரவுண்டுக்கு தமிழ்நாட்டில் போகணுமான்னு ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுக்கு தான் இங்கே ஆன்சர் பண்ணுறேன். இது மாதிரி குழப்பம் அப்படியே குழம்புது நம்மளுடைய மாணவர்களுக்கு, பெரிய குழப்பம் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்க. நான் ஓப்பனாக சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, அவங்க 1வது ரவுண்டு முடிச்சாங்களா, தமிழ்நாட்டில் 1வது ரவுண்டு நடந்துச்சு. அவங்க 2வது ரவுண்டு முடிச்சாங்களா ஆல் இந்தியாவில், இங்கே 2வது ரவுண்டு நடந்துச்சு. அவங்க 3rd ரவுண்டை முடிச்சாங்களா, இங்கே 3rd ரவுண்டு நடக்கும். அங்கே ஸ்டே வேகன்சி நடத்தி முடிச்சாங்களா, அதுக்கப்புறம் இங்கே நடக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுக்க வேண்டிய ஒரு கரெக்டான வே. ஆனால் 3rd ரவுண்டுங்கிறது ஃபைனல் ரவுண்டு. அங்கே சீட்டு கிடைச்சா, அங்கே அலாட் ஆனால் இங்கே வர முடியாது. ஸோ இங்கே முடிஞ்சா அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அலாட் ஆனிச்சுன்னா அதுக்கு அடுத்த ரவுண்ட்லலாம் எலிமினேஷன். நீங்கள் இங்கே 3rd ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை நீங்கள் இழப்பீங்க. டியூஷன் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இழப்பீங்க. அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் போக முடியாது. இது எலிமினேஷன் ரவுண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன்னா இதுலேருந்து நீங்கள் உங்களை தள்ளி வச்சுருவாங்க. இனிமேல் உள்ளே வராதிங்கப்பா, வராதிங்க, சீட்டு கிடச்சிருச்சுல, ஏன் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல, நீங்கள் தானே சாய்ஸில் வச்சிங்க, நீங்கள் தானே பொறுமையாக உட்காந்து சாய்ஸ் வச்சிங்க, ஏன் நீங்கள்
மறுபடியும் உள்ளே வர்றீங்க, உங்கள் கையால் தானே சாய்ஸ் வச்சிங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் உங்களை வரவும் விட மாட்டாங்க. அதனால் ஒழுங்காக தேவையான காலேஜை மட்டும் சாய்ஸை வைங்க. வேக்கன்சி வந்த பிறகு நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் மேற்கொண்டு இன்னும் டவுட் நிறையா இருக்குது சார், நாங்கள் அதில் கலந்துக்கலாமா இதில் கலந்துக்கலாமா, இன்னும் எங்களுக்கு குழப்பம் இருக்குது, நிறைய குழப்பம் இருக்குது சார்னா கமெண்டில் கேளுங்க. இல்லைனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ, பாய்.